உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். Song of Solomon chapter 2 verse 15. Take us the foxes, the little foxes that spoil the vines, for our vines have tender grapes. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. நரிகளை குறித்து இன்றைக்கு நாம் படிக்கலாம். Today let us study about fox. ஆவிக்குரிய நரிகள் இருக்கிறது, பூமிக்குரிய நரிகள் இருக்கிறது. And there are spiritual foxes and earthly foxes. இங்கே எழுத்தின் பிரகாரமாக திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற சில நரிகளை குறித்து சொல்லி இருக்கிறார். So literally here there are some of the foxes which spoil the wine or is mentioned here. அவைகள் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற நரிகள். And they are the foxes that spoil the wines. அவைகளை பிடிக்கும்படியாக மணவாளன் மணவாட்டியிடத்தில் சொல்லுகிறார். And to capture this, and the bridegroom is telling to the bride. ஏன்? Why? நம்முடைய தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. Our garden is of tender grapes. சபைக்குள்ளே சில வல்லமைகள் நரியை போல இருந்து சபையினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய சக்திகள். And some of the powers that rise up against the church and is able to hinder the powers of the church. திராட்சை தோட்டம் என்பது புதிய ஏற்பாட்டிலே சபையை காண்பிக்கிறார். Vineyard in New Testament it shows the church. என் பிதா திராட்சை தோட்டத்தின் எஜமான் என்று சொல்லுகிறார். And he said that my father and he is the master of the vineyard. ஆண்டவர் தன்னை திராட்சை தோட்டக்காரனாக வெளிப்படுத்துகிறார். And the Lord himself was making him and he was the husbandman of this vineyard. இந்த திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற சில சக்திகள் இருக்கிறது. And there are some of the powers which corrupt the vineyard. திராட்சை தோட்டம் என்பது சபையை காண்பிக்கிறது. And this vineyard which shows that the church. இல்லாவிட்டால் நம்முடைய ஊழியத்தை காண்பிக்கிறது. Or it shows our ministry. இல்லாவிட்டால் நம்முடைய குடும்பத்தை காண்பிக்கிறது. Or it shows our family. இல்லாவிட்டால் நம்முடைய ஐக்கியத்தை காண்பிக்கிறது. Or it shows our union. இவைகள் அனைத்துமே ஒரு சரியான ஐக்கியத்தையும் இல்லாவிட்டால் குடும்பத்தையும் இல்லாவிட்டால் சபையையும் இல்லாவிட்டால் ஊழியத்தையும் அழிக்கக்கூடிய நரியின் சக்திகள். And these are the powers of the foxes which destroy or corrupt the fellowship, the family or the children or the things of this family. இது என்ன பண்ணுகிறது? And what it is doing? இந்த பூவும் பிஞ்சுமா இருக்கிறதான தன்மைகளை அழித்துவிடும். It destroys the nature that has the tender grapes. அப்ப திராட்சை தோட்டம் இருக்கும், பூவும் பிஞ்சும் இருக்கிறத எடுத்துட்டா என்ன நடக்கும்? And there will be vineyard, but when it takes the flowers and all these tender things, and what happens to the vineyard? திராட்சை தோட்டம் இருக்கும், ஆனா கனியே வராது. And there will be garden, but there will not be therefore fruits. இதுதான் பிசாசினுடைய தந்திரம். And this is the subtlety of the devil. நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா இல்ல உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நரி ஒரு தந்திரத்தின் ஆவி. When you read in the Bible or when you see in the world, we can see, and this fox, it is having the cunning spirit. நாம் அதை குறித்து இன்னைக்கு நாம் சில விரிவாக பார்க்கலாம். And today let us see in explanation. தந்திரம் தான் இன்னைக்கு अनेक குடும்பங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. This cunningness is separating or destroying many families. இன்னைக்கு अनेक குடும்பங்கள் இந்த பிசாசின் தந்திரத்தினால அடிபட்டு போய் விடுகிறது. So many of the families and they are destroyed by the wiles of the devil. இன்னைக்கும் கூட ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்த अनेகர் இந்த நரிகளை இனங்காண முடியாமல் மாட்டிக்கொள்கிறார். Even today in spiritual life and many are not able to identify this fox nature and they were entangled to it. இந்த சிறு நரி இந்த குழி நரி இந்த ரெண்டினுடைய டார்கெட் என்ன? And what is the target of this foxes and little foxes? அதனுடைய ஒரே டார்கெட் திராட்சை தோட்டத்தை கெடுக்கணும். The only target is to spoil the vineyard. அந்த பூவும் பிஞ்சுமா இருக்கிற தன்மையை எடுத்துறணும். And they have to take away the nature that has the tenderness and the flowers. இந்த பூ பிஞ்சுங்கிறது புதிதாக வருகிற ஆத்துமாக்கள். The tender grapes and the flowers which shows the new souls that come to the church. இன்னொரு விதத்துல ஆவிக்குரிய ஜீவியத்துல துவக்க காலத்துல இருக்கிற ஜனங்கள். On the other part in spiritual manner and they that are in the beginning stage. தெய்வீகத்துல பூவும் பிஞ்சுமா இருக்கிற தன்மையை காண்பிக்கிறார். And this shows and they that are tender and flower in divine nature. இந்த நேரத்துல தான் இந்த நரிகள் உள்ள வரும். So at this time and this foxes enters. ஆக்சுவலா இதுங்க வர்றது கனியை எடுக்கத்தான், ஆனா அதுக்கு முன்னாலேயே அது தோட்டத்தை நெஞ்சிரும், மொத்தமா கெடுத்துரும். And the real reason for these foxes to enter into the vineyard is to take the fruits, but before it takes away all the tender grapes. இந்த மாலை வேளையில கர்த்தர் இதை குறித்து நம்மோடு பேச விரும்புகிறார். In this evening time the Lord desires to speak about this. திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரி குழி நரி இந்த ரெண்டையும் பிடியுங்கள். And you have to
take the foxes and little foxes that spoil the vineyard. இந்த வல்லமைகளை நீங்க பிடிக்காத பட்சத்துல உங்களுடைய திராட்சை தோட்டம் இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பம் இல்லாவிட்டால் உங்களுடைய சபை இல்லாவிட்டால் உங்களுடைய ஊழியம் இல்லாவிட்டால் உங்களுடைய அன்பு ஐக்கியம் இது எப்படியாவது ஒரு விதத்துல கெடுக்கப்பட்டு கொண்டே வரும். Unless you take not these foxes and little foxes and your fellowship, your unity and all the things in the world and the love and everything will be taken out. இதனுடைய தன்மையே கெடுக்கிற ஒரு தன்மை. The nature of this is to corrupt. இன்னைக்கு கூட பாருங்க அநேக சபைகள் கெட்டு போயிடுச்சு. Even today many of the church were spoiled. இன்னைக்கு அநேக குடும்பங்களும் கெட்டு போயிடுச்சு. And many of the families were spoiled. அநேகருடைய ஆவிக்குரிய தன்மை கெட்டு போயிடுச்சு. And many of the spiritual nature or spiritual tendency of the people were corrupted. இதை நம்ம இப்ப கண்கூடா பார்க்கிறோம். So we are able to see through our eyes. நல்லா இருந்த குடும்பங்கள், The families which were good. நல்லா இருந்த ஐக்கியங்கள், And the unity with their good. நல்லா இருந்த ஆவிக்குரிய ஜனங்கள். And the people and spiritual people they were good. இப்ப பாருங்க அவங்க எல்லாம் அப்படியே ஒண்ணுமில்லாம குறைஞ்சிக்கிட்டே வராங்க. So now you can see and they were diminishing in their state. ஒரு விதத்துல இது தீர்க்கதரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கலாம். Sometimes it may be the fulfillment of the prophecy. ஆனா நமக்கு கேடு வரவே கூடாது. For us such kind of corruption should not come and attack us. நம்ம நினைப்போம் மத்த குடும்பங்கள்லாம் இப்படி ஆயிருச்சேன்னு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நம்ம குடும்பத்திலே அந்த போராட்டம் நிச்சயது உள்ள நுழைஞ்சிருது. And we may think that and such things were happen to their families and after a while when we watch and those families attacks also coming to our own families. இப்ப கூட்டத்துல தூங்குற ஒரு ஆளை பார்த்த உடனே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ச்சே இவ்வளவு பிரசங்கம் ஓடிட்டு இருக்கு தூங்கிட்டு இருக்கானேமோ. So you feel difficulty when a people or when a person is sleeping and during the meeting times. ரொம்ப பாரத்தோட நீங்க என்ன செய்வீங்க அவங்கள தட்டுவீங்க. So with burden and you will tap them. அடுத்த 10 நிமிஷத்துல அவரு முழிச்சு நல்ல பிரசங்கம் எழுதிட்டு இருப்பாரு நீங்க நிஞ்சிட்டு இருப்பீங்க. flat ஆயிடுவீங்க. அந்த ஸ்பிரிட் அப்படி ஜம்ப் பண்ணிக்கும். And after 10 minutes the spirit will jump at you and he will be writing the message but after 10 minutes and you may keep sleeping. இது உலகத்துல நடக்கிற ஒரு சம்பவம் சபையில நடக்கிற ஒரு சம்பவம். And this is the incident that happens in the world as well as in the church. எங்கேயோ நடந்ததுன்னு கேள்விப்பட்ட சம்பவங்கள் இப்ப சபைக்குள்ள நடக்குது. And that which we have heard somewhere it is also happening in the churches today. இதுதான் இன்னைக்கு சபைக்குள்ள நடக்கிற ஒரு கேடான காரியங்கள். And this is the corruption or this is the thing that is happening in the church right now. இதுக்கு காரணம் என்ன? So what is the reason behind இந்த this? நரிதான். And this fox. இந்த நரின்னு சொன்னா நீங்க இந்த உலகத்துல நரிகளை நீங்க பாத்திருப்பீங்க. So you may see the foxes in the world that's happening. பயங்கரமா ஊளையிடும். And it will howl like anything. நரியினுடைய கேரக்டர் என்னதுதான்? And that is the character of fox. சவுண்ட் தான். And it is the sound of the fox. அப்ப நீங்களும் வீட்ல சவுண்ட் போட்டா அப்படியே If you create noise in your home and how it would be? வீட்ல ஆபீஸ்ல ஊழியத்துல நீங்களும் சவுண்ட் கொடுத்தீங்கன்னா எப்படி அதனுடைய அர்த்தம் என்ன? In your house, in your family, in church and if you are howling like this and how you mix? ஒரு சில வீடுகள்ல ஆள் இருக்கானே தெரியாதுங்க. And some of the houses we not know whether the people are found in the place. கல்லறை தோட்டம் மாதிரி இருக்கும் கப்புன்னு இருக்கும். It will be like a sepulcher. ஒரு சிரிப்பு சத்தம் இருக்காது, ஒரு வாக்குவாத சத்தம் இருக்காது, ஒரு துதியின் சத்தமும் இருக்காது. வீட்ல ஆள் இருக்கன்னே தெரியாது, வீடு பூட்டி இருக்கா திறந்திருக்கானே தெரியாது, அப்படியே கல்லறை மாதிரி இருக்கும். And no voice of laughing or any contentions or any praising sound and it be like a tomb. சில வீடு அப்படி இல்ல. But some places are not like this. எப்பவுமே மார்க்கெட் மாதிரியே இருக்கும். And it will be like a market all the times. சில வீடு அப்படி கிடையாது. But some it is not like that. எப்பவுமே சண்டை சத்தம் கட்டா பயங்கரமா சவுண்ட். Always it will be like a house and quarreling and fighting. இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறது. It is said about Jesus. எங்க கூக்குரல் வரும்? எங்கே கூக்குரல் வரும்? And where the shouting comes? 144 சங்கீதம் 14 வசனத்துல 144 Psalm verse 14 it is said. எங்கள் எருதுகள் பலத்தேவைகளாயிருக்கும் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. சத்துரு உள்ள வந்தாதாங்க கூக்குரல் வரும். When the enemies comes inside and this complaining or this shouting comes. இயேசுவை பத்தி என்ன சொல்லி இருக்கு? And what it is said about Jesus? அவர் சத்தம் விட மாட்டார். And he will not make noise. அவருடைய சத்தம் என்ன செய்யாது? வீதியில கேட்காது. His voice will not be heard in the streets. நரி அந்த ஏரியால இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா எதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும்? If you want to identify the fox is found in the நரிய place. பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் இல்ல, நரிய சவுண்ட வச்சே கண்டுபிடிச்சிடலாம். And with the howling sound we can identify the foxes resting in the place. சரி, நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். It has come to our subject. யார் இந்த நரி? And who is it fox? இன்னைக்கு சபையை கெடுக்கிறதான நரிகள்னு நம்ம படிக்கிறோம். And we are studying the fox which spoil the church. உடனே நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த சிஸ்டர், இந்த பிரதர், இல்ல என் மனைவி, புருஷன், இப்படின்னு நீங்க ஒருத்தர் நீங்களே இப்பமே ஆளை கை காட்டுவீங்க. And now you will point out others or analyze yourself by telling this particular sister or brother or this person or that person. பலவேற்காட்டுல ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். And I was doing my preaching at Palavirkad. Sunday morning. It was Sunday morning. Full speedல பிரசங்கம் அடிச்சு போயிட்டு இருக்கு. And I was going in full speed. அது ஒரு சிலரை அடிச்சு தட்டிட்டு போகும்னு வெச்சுக்கங்களேன். So you may think that it may dash or it may tap some persons that may move on. அங்க இருக்கிற ஒரு விசுவாசி ஏன்டா அங்க இருந்தே சிக்னல் பிரசங்க நான் full speedல போறேன், அவன் அங்க இருந்து எனக்கு சிக்னல் கொடுக்கறான், அவனுக்கு தானே. And from a believer and from the place and he was pointing out and this sermon belonged to a particular person. அப்ப என்ன அர்த்தம்? இவன் இந்த பிரசங்கத்தை தனக்குன்னு என்ன செய்யல,
கர்த்தருடைய வார்த்தையை தன்னுக்கு தான் வாழ்க்கையோட ஒப்பிட்டவன் செய்யல பார்க்கல. It means that and he did not notice the word of God comes to him. அதனால இப்ப நரின உடனே மனைவி இன்னைக்கு மோசமா மாட்டிக்கிட்டான்னு நினைக்க கூடாது, இல்ல புருஷன் சரியா மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்க கூடாது. இந்த நரித்தன்மை தான் சபையை கெடுக்குது. So when I'm telling about the fox, and you should not say that it belong to the husband or to wife, and this nature of the fox or the character of the fox, it is spoiling or corrupting the church, இல்ல உன் குடும்பத்தை கெடுக்குது. or it is corrupting your family. இப்ப நான் நரியை காட்டுறேன் உங்களுக்கு. Now I will show you the fox. நரியை எப்படி கண்டுபிடிக்கிறது? How to analyze லூக்கா எழுதின the fox. சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். And Gospel to Saint Luke, chapter 30, verse 33. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். இயேசு ஒருத்தனை நரின்னு சொல்லிட்டாரு. And Jesus called the person as fox. இப்ப நீங்க வீட்ல வந்து ஒருத்தர கோவம் வந்துச்சுன்னா நாயின்றுவீங்க, பூனைன்றுவீங்க, பேயின்றுவீங்க, பிசாசுன்றுவீங்க, இல்ல பன்னி கழுதை என்னெல்லாமோ நீங்க உங்க வாயில வந்ததெல்லாம் சொல்லுவீங்க. So because of the angry you may tell a person that they or devil or dog or swine, or you may call them a pig also, etc. அதே போல இயேசு ஸ்பீடா வரும்போது எதை சொல்லிட்டாரு? ஒரு ஆளை பார்த்து சொல்லிட்டாரு, ஒரு ஆளை பத்தி சொல்லிட்டாரு. நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இருப்பேன், நாளைக்கு மறுநாளும் இருப்பேன், போய் அந்த நரிட்ட போய் சொல்லு அப்படினார். And so Jesus was looking, and with anger he said to a particular person, go ye and tell that fox, and I may stay today and tomorrow and the third day. யார் இந்த நரி? Who is this fox? சொல்லுங்க. யாரு? ஏரோதுதான் இந்த நரி. And this Herod is fox. 31, 32, 33 வாசிங்க. Verse 31, 32 and 33. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். யாருக்கு? அந்த ஏரோதுக்கு சொல்லுங்கள்னு சொல்லல. என்ன சொல்லிட்டாரு? போய் அந்த நரிட்ட போய் சொல்லுன்னு சொன்னார். And he did not say tell to the Herod, but instead he tell that and go ye and tell that fox. அப்ப ஏரோதுதான் நரி. And this Herod is fox. அப்ப சபைக்குள்ள ஏரோது இருக்கிறானா? Is there Herod found in the church? இல்ல எனக்குள்ள உங்களுக்குள்ள யாருக்குள்ள ஏதாவது ஏரோது இருக்கிறானான்னு கண்டுபிடிக்கணும். இந்த நரியை நீங்க பிடிக்கணும். Or you have to identify whether Herod is found in you or in me or in the church, and we have to catch hold of this fox. உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா காலையில எழும்பின உடனே நரிமுகத்துல முழிச்சா அன்னைக்கு முழுசு என்ன செய் ராசின்னு சொல்லி கொஞ்சம் பெரிய பணக்காரன்லாம் எதை வாங்கி வச்சிருக்கான் வீட்டுல? ஒரிஜினல் நரியே வாங்கி வச்சிருக்கான். And so some of the rich men, and they have caught this original fox, because early in the morning if they are facing this fox, and they will have the better zodiac. அவன் ரூம் கிட்ட எதை வச்சிருப்பான்? கூண்டோட அந்த நரி இருக்கும். So what they have, and they have the fox in the cage. எழும்பின உடனே எதை பாப்பான்? அதை பாத்துருவான். அப்படின்னா நரிமுகத்துல விழிச்சாச்சு. அப்ப இன்னைக்கு முழுசு என்னது? Success. So they waken up early in the morning, and they will see the fox if so, and they will be succeeded, or they will find success on the whole day. எந்த நரிமுகத்துல முழிச்சாலும் சாவு வர்ற அன்னைக்கு செத்துதான் ஆகணும். So whatever fox you may face, but when the time of the death, and you have to face the death. அந்த நரியும் ஒரு நாள் செத்து போகும். And the fox may die one day. ஆனா இங்க இயேசு சொல்றாரு, நான் சொன்னேன்னு போய் அந்த நரிட்ட சொல்லுங்கிறார். But Jesus said here that go ye and tell that fox. ஏரோது என்று சொல்லும் பொழுது, ஏரோதுங்கிறது ஒரு தனி ஆளுடைய பெயர் அல்ல, அது ஒரு பட்ட பெயர். And Herod, it is not the particular person's name, and it is a title or given to the name. ஏரோது 2, ஏராவது அந்திப்பர், அப்படி இப்படி ஒவ்வொரு பேரா வரும். அதோட சேர்ந்து எது வந்துகிட்டே இருக்கும்? ஏரோது 1, 2, 3 இப்படி போயிட்டே இருக்கும். So the names comes one by one by calling Herod 1 and 2 and 3 and go on. அதே போல பார்வோன் என்பதும் அது ஒரு பட்ட பெயர். And likewise in Pharaoh, it is also the title, and it becomes one by அந்த one. எகிப்துக்கு வர்ற எல்லாருக்கும் பார்வோன் மன்னருடைய பேர் பார்வோன். ஆனா பார்வோனுக்கு பின்னால என்ன வரும்? அந்த பேர் வந்துகிட்டே இருக்கும். And he that comes as a king to the Egypt, and they will be given the prayer name as Pharaoh, and it comes preceded by their own name. இயேசு பிறந்தபோது ஒரு ஏரோது இருந்தான். So when Jesus was born, and there was one Herod. இயேசு மரிக்கும்போது இன்னொரு ஏரோது இருந்தான். And when Jesus died, and there was another Herod. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஏரோதுகளை நீங்க பைபிள்ல படிக்க முடியும். So likewise in every place, and you can keep reading, or you can study about ஏரோது different places. என்றால் துணிவு, வீரம் என்று அர்த்தம். And Herod means and brave or courageousness. இல்லாவிட்டா வீரியம் மிக்கவன் அர்த்தம். And he so valiant. இது தெய்வீகமான வீரம் அல்ல, துணிவு அல்ல. And this is not, and so perseverance, or this is the divineness. அதாவது வைராக்கியம் இருக்கணும், ஆனா அது மாம்சீகமா இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? தெய்வீகமா இருக்கணும். And they may have zeal, but it should not be the fleshly zeal, but it should be out of divine.
ஏன்னா பைபிள் என்ன சொல்லுகிறது? Because what the Bible says. ரெண்டு விதமான வைராக்கியத்தை சொல்லுது. And the Bible says about two kind of zeal. மாம்சத்தில் வைராக்கியம், ஆவியில வைராக்கியம். And they that are zeal in spirit and they that are zeal in flesh. ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நீங்க ரொம்ப கோபம் உள்ளவங்களாக, ரொம்ப வைராக்கியம் உள்ளவராக, ரொம்ப வெறித்தனம் உள்ளவர்களா இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த வேகம் வெறியை எதுல கொண்டு வரணும்? ஸ்பிரிச்சுவல்ல கொண்டு வரணும். So before you are saved and you may have the zeal and you may have some readiness towards it, but after you are getting saved and you have to bring the zeal towards the salvation. அத நீங்க சபையில கொண்டு வந்து மாம்சீகமா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். So if you bring the zeal as a fleshly manner and it may corrupt or destroy your life. அதனாலதான் கலாத்தியர்ல சொல்லி இருக்கிறது நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. So in Galatians it is said that it is good for you to have the zeal in good matters. உனக்கு துணிவு இருக்கலாம், அது தெய்வீகத்துல ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஜீவனை கொடுக்கிறதுக்கு நீ துணிஞ்சு நிக்கலாம். And you may have the courageousness of braveness, but in spiritual manner you must have the brave to consider things. ஆனா மாம்சீகமான காரியங்கள்ல நீ துணிஞ்சு செயல்படக்கூடாது. So but you should not presumptuously act toward the fleshly things. நீங்கள் 1 சாமுவேல்ல பார்க்கும் பொழுது, When you see in 1 Samuel, சாமுவேல் சவுலிடத்துல பேசும் பொழுது, when Samuel came and spoke to Saul, 1 சாமுவேல் 13:12 13:12 of 1 Samuel. கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனபடியை செலுத்தினேன் என்றான். இது என்ன துணிவு? இது என்ன துணிவு? And what force it is? பயந்து மாம்சீகமான ஒரு துணிவு. So he feared and he had and the fleshly courageousness. ஆனா ஆவிக்குரிய துணிவுன்னா என்ன? And what is the spiritual courage? நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 5:18 of Judges. இது ஆவிக்குரிய துணிவு. And this is the spiritual courage. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். இந்த துணிவு சத்தியத்துக்காக நிக்கிற ஒரு துணிவு. So this courage or it is able to stand for the truth. ஆனா சவுலுடைய துணிவு ஒரு துணிகரம், அது ஒரு குற்றவாளியாக அவனை மாற்றி விட்டது. The courage of the Saul, it is a presumptuousness and it made him an accuser. அதனால உனக்கு வீரம் இருக்கலாம், ஆனா தெய்வீகமா இருக்கணும் அது. And you may have the valiantness or braveness, but you should not துணிவு show இருக்கலாம், அது பரிசுத்தத்துக்கு ஏத்தமானதா இருக்க And வேண்டும். you may have the courage, but it should be according to the holiness. பாவம் செய்கிறதுல உனக்கு துணிவு இருக்க கூடாது. And you should not have the courage or braveness towards உன்னுடைய committing sin. உன்னுடைய வீரம் விவேகம் எல்லாத்தையும் நீ ஸ்பிரிச்சுவல்ல காட்டணும். Your holiness and your valiantness and all this discretion you have to show in a spiritual manner. அதுதான் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. And that is very important, my beloved. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எவ்வளவு மோசமானா இருந்தீங்களோ அத அப்படியே ஸ்பிரிச்சுவலுக்கு திருப்பணும். And before you are saved and how worse you are, you have to turn towards the spiritual side. நீ அப்படி இருப்பேன்னு நம்பித்தான் உன்னையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். So trusting you that you will be staying that order and the Lord have brought you and me. ஆனா ஏரோது அப்படிப்பட்டவன் அல்ல. But Herod is not like that. அவனுடைய துணிவு வீரம் வீரியம் எல்லாமே மாம்சீகத்துக்கு அடுத்தது. His courage, his brave and all his boldness and this all belong to this fleshly nature. அதுதான் அவனுடைய நரித்தன்மை. And that is the nature of this fox. இன்னைக்கு நீ மாம்சீகமாக வைராக்கியமும் மாம்சீகமான கோபமும் மாம்சீகமான துணிவும் உனக்குள்ள வருமானால் அது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உனக்கு நஷ்டத்தை கொண்டு வரும். When you have this fleshly nature of when you have this fleshly zeal and anger and it brings loss to your spiritual life. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When you look into Matthew chapter 2, அங்கே நாம் பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்? so when you see there and what we are seeing, 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். chapter 2 verse 2 and 3. இல்ல 3ஆம் வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஒரு மேட்டரை கேட்ட உடனே ஒரு சமாதானம் அவனுக்கு வராது. உடனே கேட்ட உடனே டப்புன்னு டென்ஷன் ஆகி கலங்கிடுவான். So when they hear the matter and they will not hold peace and they will be troubled hearing those matters. நான் இப்போ நீங்க ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறீங்க, ஆனா நான் இப்போ என்ன சொல்லிட்டு வரேன், நீ நரியா இருக்கிற, நரி இருக்கான்னு பாருன்னு சொல்றேன். And you are looking like a lamb, but I am telling you that you have to check whether you are a fox. நரி ஒரு இடத்துக்கு போச்சான், ஒரு சாயப்பட்டறைக்கு போயிடுச்சு. And fox went to a particular place and to look upon. சாயம் முக்கிற கலர் முக்கிற இடத்துக்கு போயிடுச்சு. It went to the place and where they have the dyes and things. அந்த இடத்துல மிஸ் ஆகி எங்க போய் விழுந்துருச்சு, அந்த கலருக்குள்ள போய் உள்ள விழுந்துருச்சு. So there it was entering into the dyes and where the color agents. எப்படியோ தப்பி கரை சேர்ந்து வெளியே வந்துருச்சு. It was delivered and somehow it came to the shore. என்னெல்லாமோ உதறி பார்த்துச்சு, எது போக மாட்டேங்குது, இந்த கலர் போக மாட்டேங்குது. And it was shrinking out and but this color is not going away from it. பட் இது வந்த உடனே இத பார்த்தது, என்னடா இது ஒரு வித்தியாசமான கலர்ல இருக்கேன்னு சொல்லி எல்லா மிருகங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கி ஓட ஆரம்பிச்சிருச்சு. And looking unto this fox and all the animals and they started to lay aside of this fox. அப்ப இதுக்கு ஒரு பயங்கர ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப திருப்பி எப்படி ஆயிடுச்சு,
பரவாயில்லையா எல்லாரும் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லி இது அதுக்கு பிறகு ரொம்ப தோரணையா நடக்க And ஆரம்பிச்சிருச்சு. this after they started to go bravely because all started to tremble and looking unto it, and so it was going in courage. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லாமே இத பார்த்து ஓட ஆரம்பிச்சிச்சு. And then after, and all the animals started to run away from it. அப்ப பாத்துச்சு இதுவும் நல்லதுதான். So it is also good. ஆனா நரிகளுக்கு இத பார்த்த உடனே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குங்க. So but the fox, when they looking into this fox and had a doubt. கண்ணை பார்த்தா நம்மள மாதிரி இருக்கு, காலை பார்த்தா நம்மள மாதிரி இருக்கு, வாலை பார்த்தா அப்படி இருக்கு, மூஞ்ச பார்த்தா எல்லாமே கரெக்டா இருக்கு, பட் இந்த கலர் எப்படி வித்தியாசம் இருக்கு? This eyes and the tail and the legs and feet, everything resembles like us, but how the color is different. பட் நரி ரொம்ப டெக்னிக்கலா சவுண்டே கொடுக்காம இருக்கு. But this fox is very technically and giving not its sound. ஏன்னா சவுண்ட் கொடுத்தா யாரு கண்டுபிடிச்சிருவா? எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. Because it howls and the other foxes may identify. அதனால அமைதியா இருந்துச்சு. So it kept silent. ஆனா நரிகள் எல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும், இது வித்தியாசமா இருக்கு, நம்மளும் சேர்ந்து ஓட வேண்டியிருக்கு, இது பயந்து. அதனால ஒரு நைட்ல திடீர்னு எல்லா நரியும் மொத்தமா கத்தணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். So at night all the foxes determined that at night we have to shout together and we see and what is going to happen to it. நிச்சயமா இது நரியா இருந்தா பிறவி கோணத்துல கத்திரும். And surely if it is a fox and according to its nature it may howl. திடீர்னு ஒரு நாள் நரி எல்லாம் சேர்ந்து ஊளை அடிச்சு பாருங்க, இது வேஷம் போய் இந்த கலர் வந்தது மறந்து போய் எரிஞ்சிருச்சு, இதுவும் ஊன்னுச்சு, அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க இது என்னது. அதே மாதிரி சில நேரத்துல நம்ம ஊளையிடும் பொழுது இந்த நரி உள்ள இருக்கான்னு கண்டுபிடிச்சலாம். So when we are also howling sometimes and we must check whether the fox is found in us. மாம்சீகமான துணிவு And this fleshly presumptuousness. மாம்சீகமான வைராக்கியம். So we should have the fleshly zeal. இப்படிப்பட்ட தன்மைகள் நமக்குள்ள வெளியே வரும் பொழுது நாம் தான் அந்த ஏரோது, நாம் தான் அந்த நரி. When such kind of nature comes out of it and we are Herod and we are fox. இந்த நரியை பிடிக்கணும். We have to catch hold of this fox. இதுதான் பூவும் பிஞ்சுமான ஆவிக்குரிய ஜீவியத்தை, சபையை, குடும்பத்தை என்ன செய்து கெடுக்குது. And this is what corrupting the church, and that is which is of the flower and the tender grapes. நம்ம எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஜீவியத்துல இருக்கிறோம்? How many are found in such kind of life? இந்த ஏரோதுக்கு ஒரு சின்ன காரியத்தை கேட்டா போதும், படால்னு ஆள் டென்ஷன் ஆகி டெம்பர் ஆகி ஒரு மாதிரி அப்செட் ஆகி டிப்ரெஸ் ஆயிடுவான். So when Herod was hearing this matters and he will have the short temper and he will have the tension and he will be depressed and he will be oppressed. யாருக்காவது அப்படி கேரக்டர் இருக்கா? And do any of you have such character? சொல்லுங்க. நீங்க ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வாரீங்க, ஒரு மேட்டர் சொல்றாங்க, சொன்னா உடனே Dress கூட கழட்ட மாட்டாங்க, இவன் அதுக்குள்ள என்ன செய்வான், ஆள் பஸ்ட் ஆயிடுவான். So after coming to the office and they will inform some matters and they will not even drop their garments and they will be burst into tension. ஆகாத. You should not get tensed. அவங்க சாஸ்திரிகள் என்ன சொன்னாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னா, அதோட இவனுக்கு சமாதானமே போயிடுச்சு. என்னது யூதருக்கு ராஜாவா, எனக்கு எங்க பிள்ளை பிறந்துச்சு, இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நமக்கு தான் என்னது, என்னடா அப்ப ராஜா எங்க பிறந்துட்டான், ஒரே குழப்பம் அவனுக்கு. And the wise man asked unto him, where is he that is born the king of Jews? And so hearing this and he was confused and he was went into high tension. நான் கூட அப்படித்தான், சின்ன காரியம் கேட்டா நம்ம எல்லாரும் நெஞ்சிரோம், கலங்கிரோம். Even we are like that, and when we are hearing the small matters and we are troubled. அது ஏரோதுடைய கேரக்டர்ங்கறத புரிஞ்சுக்கங்க. So you have to identify, and that is the character of ஏரோதுடைய Herod. கேரக்டர் ஒரு செய்தி கேட்டா சமாதானமா இருக்க மாட்டான். So when the Herod was getting the matters or we hearing the matters and he will not hold peace. கடல்ல இயேசு கப்பல்ல பயணத்துல போறாரு. And Jesus was journeying in the சீடர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க. And all the disciples were with him. பயங்கரமான காத்தடிக்குது. And there was a great tempest. பயங்கரமான கொந்தளிப்பு. And it was great tumult. எல்லாரும் என்ன பண்ணாங்க? So what were they doing? என்னென்னலாமோ பண்ணி பார்க்கறாங்க. So they were doing some other things. ஆனா இந்த கொந்தளிப்பு, இந்த ஆட்டம், இந்த காத்து, இதுல எல்லாம் யாரு அமைதியா இருக்கறா? சொல்லுங்க. In midst of this tempest and troubling of the sea, and who was keeping யார் அமைதியா silent? இருக்கா? இயேசு அமைதியா இளைப்பாறிக் கொண்டிருந்தார். அதுதான் நமக்குள்ள இருக்கிற சமாதானம். And Jesus kept silent and quiet and he was in rest, and that is the great peace that we hold on. அமைதியா இருந்தார். We must keep silent. அவர் போய் கடைசில இவங்க தான் போட்டு உலுக்கி, நாங்கெல்லாம் சாவ போறோம், நீங்க என்ன இப்படி தூங்குறீங்க அப்படின்னு எழுப்பி விட்டான். So at last these disciples they went and they shook him by telling that, and we are going to die, and why you keep silent now? ஒரு பாஸ்டர் இறந்தபோது, When one pastor died, பிரசங்கம் ஸ்டார்ட் ஆன உடனே கல்லறையில பாஸ்டர்ஸ் நிக்கிறதுக்கு போட்டிருந்த மேடை நெஞ்சிருச்சு, படபடபடன்னு சாஞ்சி கீழ வந்துச்சு. and the stage which was put upon the sepulchre and it immediately slide down, it was went down. அப்படியே chief pastor எல்லாரும் விழுந்து எந்திரிச்சிட்டாங்க. And all the chief pastor they fall face to the ground and they rose up. ஜனங்கள்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. And all the people and they got tensed. நான்லாம் அப்ப இருந்த டயத்துக்கு நான் எங்கேயோ போயிட்டேங்க. The time when I was and I went to great tense. கண்ட்ரோல்லெஸ்ஸா போயிடுச்சுங்க. I was under not control. ஆனா பாஸ்டர் டியூ அந்த கோணி போன அந்த ஸ்டேஜ்ல ஒரு சைடுல உட்கார்ந்துட்டு கம்முன்னு இருக்காரு. But Pastor T.U. and he was sitting aside and he was keeping silent. அவர் chief pastor அப்போ. And he was the chief pastor at the time. இப்ப சேர் இப்படி நிக்குது. Now the chair was in different position.
எல்லாம் உடைஞ்சு கிடந்து அதுல ஒரு வாரத்துல அவர் வாட்டுக்கு சேர்ல உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்க And all the chairs. பிரசங்க ஸ்டார்ட் பண்ணுங்கங்கறாரு. அந்த உடைஞ்சு போனதுல ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஜனங்கள்லாம் பாஸ்டர்ஸ்களுக்கு என்னாச்சோன்னு கத்துறாங்க. இல்ல ஒண்ணும் ஆகல. And all the chairs were broken down and he was sitting in the corner and he asked her to initiate the program. ஏரோதின் ஆவி என்று அந்த நரியின் சுபாவம் இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு சின்ன காரியத்திலயும் நீ ரொம்ப கலங்கி போய்டுவ. If you have the character of the fox, the spirit of Herod, even for small matters, and you will be troubled. அது மாத்திரமல்ல, not only that, பயங்கரமான கோபம் வரும். and you will get the fierce anger. கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு கோபம் வரும். and you will get anger that you cannot control. இந்த சாஸ்திரிகள் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்ன உடனே அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. When the wise men have deceived him and he was in fierce anger. மத்தேயு 2:16 2:14 of Matthew. அவன் எழுந்து இரவிலே 16 அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்தான். And he was in exceeding wrath. இதுதாங்க திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற அடுத்த சுபாவம். And this is the next nature of corrupting the vineyard. நம்மள கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஏர் பிரேக் இல்லாட்டா ஒரு கடிவாளம் நமக்குள்ள இருக்கணும். அதுதான் பரிசுத்த ஆவி. We must have the air brake or bridle to control ourselves, and that is Holy Spirit. ரெண்டு விதமான கோபம் இருக்கு. And there are two types of anger. ஒன்னு நியாயமான கோபம், இன்னொன்னு நியாயம் இல்லாத கோபம். One is just anger and another is unjust anger. நல்லா புரிஞ்சுக்கோங்க பார்க்கலாம். Understand? ஒன்னு நியாயமான கோபம், ஒன்று நியாயம் இல்லாமல் கோபம். One is reasonable anger and another is unreasonable anger. இயேசு என்ன சொன்னாரு? What Jesus said? தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிப்பவன் எங்க போய்டுவான்? எரி நரகத்துக்கு போய் சேருவான். And he who has having the anger towards a brother unjustly, and he will be take part of the hellfire. நியாயமான கோபத்துல கடிந்து கொள்ளுதல் இருக்கலாம், ஆனா பாவம் இருக்க கூடாது. In reasonable anger and there may be rebuking, but there should not be sin. அதனால தான் கோபிக்கிறதுக்கு நீ என்ன செய்ய? தாமதப்படுன்னு யாக்கோபு 1 சொல்லுகிறார். So James chapter 1 it says that you must be slow to anger. அதனால தான் கோபப்படுங்கள்ங்கறது ஒரு வார்த்தை சொல்லாம நீங்கள் கோபப்பட்டாலும் என்ன செய்யாதீர்கள்? பாவம் செய்யாதேன்னு சொல்றார். It is said that and you should have the anger, but it was said that even if you get anger, you should not commit sin. நீ இப்படி செஞ்சது தப்பு. It is thing that you have committed wrong. இது என்னுடைய மனசுக்கு ஒத்து வரல. And this no doubt points at the இத விட்டு. You must leave this. ரைட், ஓகே, அதோட அது நிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. And okay, this is the law of the sins. ஆனா அதை விட்டுட்டு leaving that, அடிச்சு சண்டை போட்டு கெட்ட வார்த்தை போட்டு அவனை திருப்பி அவன் உடைச்சதுக்காக இவனை போட்டு உடைச்சு இவனை ஒரு வழி பண்ணி அவளை ஒரு வழி பண்ணி அப்படியே பண்ணும்போது இதுல பாவம் வந்துருது. இது நியாயமான கோபமா இருந்தாலும் பாவம் வந்த பிறகு இதுவும் குற்றமா மாறும். fighting and quarreling and making some contentions among each other, when they were doing all these things, even they have reasonable anger, the sin enters and so they are corrupted. எனக்கு கோபமே வரக்கூடாதுன்னா அது என்ன அப்படின்னா செத்தா போயிட்டோம் உயிரோட தானே இருக்கிறோம் அப்படிம்பீங்க. And you may tell that, and if I am getting anger, am I not dead, I am alive. கோபம் வரலாம், அபிஷேகத்துல நீ கோபப்படலாம். You may get angry, but you have to get anger in anointing. 1 சாமுவேல் நீங்க பாக்கும்போது When you look at 1 Samuel, அபிஷேகத்துல நிறைஞ்சு வரும்போது சவுலுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. so when Saul was filled in anointing and he got fierce anger. 1 சாமுவேல் 11:6 11:6 of 1 Samuel. சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி அவன் உனக்கு கோபம் யார் மேல வரணும்? இந்த பிரச்சனைகளுக்கு காரணமான பிசாசு மேல வரணும். So to whom the anger must be kindled up, they that are reason and for this devil. இயேசு பேதுருவை பார்த்து கோபப்பட்டாரு, ஆனா கோபப்பட்டது யார் மேல? அப்பாலே போ சாத்தான் என்ன சொன்னாரு? அப்பாலே போ பேதுருவனா அத்தோட ஓடியே போயிட்டுப்பான், ஊழியமே வேண்டாம். Jesus was kindled with anger towards Peter, but he was not looking unto Peter but looking unto the Peter that Satan inside, and said that get thee behind Satan. அடுத்து இந்த ஏரோது ஒரு தந்திரமான ஆள். And nextly this Herod, and he is a cunning person. என்ன சொன்னா சாஸ்திரிகள்ட்ட? And what he said unto wise men? என்ன சொன்னா? நீங்க போங்க, you go, பிள்ளைய பாருங்க, go and see the child. எனக்கு அதை சொல்லுங்க, நான் வந்து என்ன செய்றேன்? அதை பணிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு டெக்னிக்கலா பேசுறான் பாருங்க. And inform me, and I have to come and worship the child, and also how technically he speak with him. அவன் ரொம்ப தெளிவா பேசுறான். So clearly he was telling these words. நீங்கள் போங்க, you go, எல்லாம் விசாரிங்க. you inquire every matters. 8 வசனம் மத்தேயு 2:8. 2:8 of Matthew. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி. எதுக்கு? நீங்க போய் பாருங்க, நான் வந்து பணிஞ்சு கொள்றதுக்கா? எனக்கு தெரிஞ்சாதான் அந்த பிள்ளையை கொல்ல முடியும். அதுக்கு தான் அவன் சொல்றான், நான் வந்து பணிந்து கொள்ளும்படி அதை வந்து எனக்கு சொல்லுங்கங்கறான். Go and search diligently that I may come and worship this child also. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. See how it would be. இதுதான் தந்திரம். And this is cunningness. அவனுடைய தாட் என்ன? பிசாசு அந்த நரித்தன்மையினுடைய முதல் தன்மை என்ன? And what is the character of this nature of the first aspect of this fox? குழந்தை இயேசுவை அழிப்பது. And to destroy infant Jesus. புரிஞ்சுக்கிட்டீங்களா?
இயேசுவை வளர விட்டு அவரை பெரிய தீர்க்கதரிசியா மாத்தி அவரை பிதாவுக்கு குமாரனா மாத்தி வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரா மாத்துறதுக்கு முன்னால கருவிலிருந்து வெளியே வந்த உடனே என்ன செய்யணும்? அழிக்கணும்னு பார்த்து ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்னுட்டான். And before it comes out of the womb of the mother and it become like God to the other things and to the heaven and earth to proclaim, and before he want to destroy and he was destroying the thousands of male child. அதனால நான் முதலாவது சொன்னேன், நம்முடைய தோட்டம் எப்படி இருக்கு? பூவும் பிஞ்சும். அப்படின்னு என்ன? கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளா இருக்கும் பொழுதே அவங்களை அழிச்சிறதுக்கு ட்ரை பண்றாங்க. And so I said that our vineyard is out of tender grapes and flowers, and so before they were found as a child in Christ and must want to destroy them. இப்பதான் புதுசா வந்திருப்பீங்க. So you may come newly இப்பதான் புதுசா ஜெபிக்கணும்னு முடிவு எடுத்திருப்பீங்க. and determined to pray newly. இனிமே தெய்வீக சுகத்துல நிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. And you had desired to stand in divine healing. முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமா பிரதிஷ்டை பண்ணி கொஞ்சம் பூ விட்டுருக்கோம். As far as possible according to your consecration, and it was better. கொஞ்ச நாள் அந்த ஜெபத்தை நீங்க மெயின்டைன் பண்ணி அது பிஞ்சா மாறி இருக்கும். And you would have maintained the prayer and it become the tenderness. நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அத பிராக்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. யார் வந்துட்டா? இவன் வந்து சொல்லுவான், அந்த குழந்தையை நான் அழிக்கணும். Now you started to pray, now he comes and tell you that I want to destroy the child. இதுதான் அவனுடைய டார்கெட். This is his target. இதுதான் பிசாசின் தந்திரம். And this is the cunningness. இதுதான் ஏரோதினுடைய வல்லமை. And this is the power of Herod. இதுதான் அந்த நரியினுடைய தந்திரம். And this is the wiles of this fox. ஒன்னு உன்னை கோபப்பட வைப்பான். And one is he will make you to உன்னை கலங்க அடிப்பான். and he will trouble you. ரொம்ப தந்திரமா உன்னோடு இடைபடுவான். So subtly he will come and intervene with you. பாவம் செய்கிற துணிவை உனக்குள்ளே உண்டாக்குவான். And he will give the presumptuousness to commit sin. அந்த விசுவாசி அந்த தப்பு பண்ணலையா? So you see that believer have committed அந்த mistake. ஊழியக்காரர் அதை பண்ணலையா? And did that servant of God did not commit mistake? இப்ப நீங்க பாருங்க, ஒரு கிளாஸ்ல 100 மார்க் 99 100 எடுத்த பிள்ளைகள் எல்லாம் அமைதியா இருக்கும். And they that scored 99 and 100 marks and the way 23 எடுத்த பையன்ட்ட நீங்க கேளுங்க, வாய் பேசுவான் பாருங்க, பயங்கரமா பேசுவான். So look unto the child who was scoring 23 marks and he will babble like anything. ஆல்ரெடி அவன் ஃபெயில். Already he was failed. ஆனா என்ன சொல்லுவான்? டீச்சர் சரியில்லைமா. But what you see, the teacher is not good. டீச்சிங் சரியில்லைமா. Teaching is not proper. என்ன இந்த கிளாஸ்ல கொண்டு போய் சேர்த்து விட்டேன்னு சொல்லுவான். So may tell that and they engage me in this particular class. இல்லன்னா என்ன சொல்லுவான்? And or what we can say? எங்க கிளாஸ்ல 48 பேர் 23 தான் எடுத்திருக்காமா. So you may tell that and all the 48 have scored 23 marks. அவனுக்கு அந்த அதே கிளாஸ்ல 99 100 எடுத்தவன் எல்லாம் என்ன செய்யாது? கண்ணல தெரியாது. And he who scored or obtained 99 and 100 marks will not be known to his eyes. இவனுடைய ஆவி ஏரோதின் அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னாரே, இந்த நரி உனக்குள்ள குழந்தையாக இயேசு உருவாகும் பொழுதே ஸ்டார்டிங்லயே உன்னை அழிக்க முற்பட அவன் ஆசைப்படுவான். And go ye and tell to the fox and about Herod it was mentioned that and when he was born as babes or child and he will try to destroy you. இவன்தான் இயேசுவை கொன்றவன். And he is the one who killed Jesus. இவன்தான் யோவான் ஸ்நானகனை கொன்றவன். And he was the one who killed John the இவன்தான் Baptist. பேதுருவை யாக்கோபை கொன்றவன். And he was the one who killed James. எப்படி இருக்கும்? இந்த ஏரோது ஒவ்வொரு ஏரோதும் தான் இப்படிப்பட்ட ஸ்டைல்ல வந்தாங்க. And this every Herod they came in different styles. இந்த ஏரோதுல ஒரு ஏரோது என்ன பண்ணான் தெரியுமா? So one of the Herod and what he did you know? நரித்தன்மையை சொல்றேன். And you were telling the nature of this fox. அடுத்த நரித்தன்மை என்ன? And what is the next character of this தன்னுடைய fox? சகோதரனுடைய மனைவியை எடுத்துக்கிட்டான். And he took and the brother's wife. மத்தேயு 14ல நீங்க இத பார்க்கலாம். We can see in Matthew chapter 14. 3ஆம் வசனம் பாருங்க. Verse 3. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளி நிமித்தம் யோவானை பிடித்து இவன் என்ன பண்ணா? தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்புவினுடைய மனைவியை தனக்கு வச்சுக்கிட்டான். So what he did and he took the brother's Philip's wife. நரிய பாருங்க, அதனாலதான் இயேசு அவனை பார்த்து மனுஷன் சொல்லல, என்ன சொன்னாரு? இவன் நரி. So the Lord did not call Herod as man, but he is a fox. அடுத்தவனுடைய புருஷன் எடுக்கிறது, அடுத்தவனுடைய மனைவி எடுக்கிறது. And taking others' husband and taking others' wife. மத்த குடும்பத்தை கெடுப்பது. Corrupting others' family. சம்பந்தமில்லாம போய் யார் வீட்லயாவது போய் உட்கார்ந்துகிட்டு இதெல்லாம் குடும்பத்தை கெடுக்கிறதுதான் இந்த நரியினுடைய தந்திரம். Without any reason and going and corrupting others' family, and this is the wile or subtlety of the fox. சும்மா இயேசு ஒருத்தனை நரி நாயின்னு சொல்ல மாட்டாரு. And simply Jesus will never call any man as a fox. இயேசு நரின்னு சொன்னாருன்னா இயேசு சாதாரணமா சொல்லுவாரா? Will Jesus ordinarily or commonly can he call anyone as fox? யாக்கோபு சொல்றான் தான் பிள்ளைய, ஒருத்தனை பாம்புங்கறான், ஒருத்தங்கற கழுதங்கறான், ஒருத்தனை சிங்கங்கறான், ஒருத்தனை என்னது சொல்லுங்க, உங்களுக்கு வரிசை தெரியுமா எல்லாமே? யூதாவை சிங்கம்னு சொல்லிட்டான். Is it Judah as lion? ஒருத்தனை கழுதன்ட்டான். And he called another ass. இப்படி ஒவ்வொருத்தனையா கழுத ஓனாயி வரிசையா பேர் வச்சிட்டே போனான். And completely
was giving the name as a serpent and ஆனா ants and one by one. இயேசு ஒருத்தனுக்கு மட்டும் தான் பேர் சொன்னாரு, இவன் நரின்னு சொன்னாரு. For Jesus called only one person as a fox. சபைக்குள்ள இருந்துகிட்டு அடுத்தவ மனைவிய அடுத்தவ புருஷனை நீ இழுக்கணும்னு நினைச்சீனா அந்த ஆவிதான் நரித்தனத்தின் ஆவி. And staying in the church, if you want to corrupt others' wife and others' husband, and that is the nature or character of this fox. ஒரு வாலிப பையன் A young boy, ஒரு வாலிப பொண்ணுக்கு சத்தியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. there is no need to tell truth to a young girl. எழுதி வச்சுக்க. You write it down. ஒரு வாலிப பொண்ணு A young girl, ஒரு வாலிப பையனுக்கு போய் சத்தியம் சொல்லணும்னு அவசியம் there is இல்ல. no need to tell the truth to the young boy. புரிஞ்சுதா உங்களுக்கு? இல்ல Can you understand? நீங்க போய் 18 வயசு பையன் போய் 18 வயசு பொண்ணுக்கு நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், சபைக்கு கூட்டி வருகிறேன், நான் அவளுக்கு ஞானசானம் கொடுத்தேன், அது பிறகு மேரேஜுக்கு வந்து நிப்பான். 18-year girl and may go to the 18-year boy and may tell about the truth, at last they will come and standing அது taking தவறு. the marriage. இதுதான் நரி. So this is mistake and this is fox. அவசியம் இல்லாத எந்த இதுலயும் செய்யக்கூடாது. And without urgency or without any need, and you should not commit anything. அந்த பையனை ரட்சிக்கிறதுக்கு இன்னொரு பையனை கர்த்தர் வச்சிருப்பாரு. And to save the boy, the God have appointed another boy. இந்த ஏரோது என்ன பண்ணா? And what does Herod did? தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவியை வச்சுக்கிட்டான். And he took brother's wife for the Philip. இந்த யோவான் என்ன பண்ணா? யோவான் சாணன் என்ன பண்ணா? And what John the Baptist did? நேரா போய் கேட்டான், உங்களுக்கு மனைவி இருக்குல்ல, அடுத்தவ மனைவி ஏன் எடுத்தன்னு கேட்டான். And he went straightly and asked, is it lawful to take thee and உடனே take the wife? சர்வன் இந்த நரிக்கு கோபம் வந்துருச்சு. So suddenly, and this fox get fierce anger. தூக்கி உள்ள வச்சிட்டானே. And he took him aside. எப்படி இருக்கும்? நீ யோசிச்சு பாருங்க. அவனை தன்னுடைய குற்றத்தை சொன்னதுக்காக அவனை பனிஷ் பண்ணிட்டான். So because of telling his mistake, and he punished him. எப்படி இருக்கும்? சத்தியத்தை சொன்னதினால் நான் உங்களுக்கு சத்துருவானேன். So because of telling the truth, and I became an enemy to you. அது மாத்திரம் இல்ல. And not only that. ஒரே பர்த்டே கொண்டாட்டம் தான். So there was a birthday celebration. அந்த ஏரோதியலுடைய அந்த பிலிப்பினுடைய மகள் என்ன செய்றா? டான்ஸ் ஆடுறாங்க. And the Philip's daughter and Herodias, and she was dancing. சரியான டான்ஸ். And it was a perfect dance. இந்த ஏரோது உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். This Herod and was watching the dance. டான்ஸ் முடிஞ்ச உடனே எல்லாம் ஒரே கிளாப்ஸ் தான். So at the end of the dance, and there were clappings. மகளே உனக்கு என்ன வேண்டும்னா? So he asked, and my child, what do you want? எப்படி நீதான் பெத்தெடுக்கலையா? எப்படி இன்னொருத்தி ஆடின உடனே நீ அவளை மகளாக்கிட்ட? And you did not deliver her, and how you made her as a own child? அது ஒரு நரி. That is also a fox. யாரு? அந்த பிலிப்புடைய மனைவி இருக்காள, அவ ஒரு நரி, அவ பெத்தது ஒரு நரி. நரி எதைத்தான் பிடிக்கும்? நரியதான் பிடிக்கும். The Philip's wife is a fox, and the Philip's wife child, it is also a fox. அந்த பிள்ளை டெக்னிக்கலா போய் இப்ப ஒரு பிள்ளைகிட்ட டான்ஸ் ஆடின உடனே கேட்டா என்ன சொல்லும்? Dress வாங்கிட்டாங்க, சாக்லேட் வாங்கிட்டாங்க, என்னத்தையோ ஒண்ணு கேட்கணும் வைங்களேன். இது நேரா போய் கொஞ்சம் வெயிட் அப்படின்னு யார்ட்ட போச்சு? அவங்க அம்மாட்ட போய் கேட்டுச்சு. And she asked, and she waited, and he want to instruct from her mother. அந்த பெண் நரி என்ன பண்ணினாள்? So what this female fox did? யோவான் சானுடைய தலையை கொண்டு வந்தாலே எப்படிப்பட்டதான ஒரு ஆவி நீங்க யோசிச்சு பாருங்க. And he was asking, she was asking the John Baptist head in a charger, and இந்த what kind of spirit it இந்த was? நரி ஏரோது நரி என்ன பண்ணா? யோவான் சானுடைய தலையை வெட்டி ஒரு தாம்பாளத்துல வச்சு கொடுத்துட்டான். அப்ப இவன் நரி இவனை பார்த்து இயேசு வந்து பரிசுத்தவான் சொல்லுவாரே. So what this fox, this Herod did, and he took the John the Baptist head in a charger and gave it in his hands, and see what the subtlety of this fox. ஒரு புனிதனுடைய தலையை துண்டா வெட்டிட்டியே, உன் குற்றத்தை சொன்னான்ங்கற ஒரே காரணத்துக்காக ஒரு டான்ஸ் ஆடின பொண்ணுக்கு பரிசு கொடுக்கணும்ங்கிறதுக்காக ஸ்ரீகளில் பிறந்தவனிலேயே அவனைப் போல பெரியவன் ஒருவனும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை அழகா கொன்னுட்டான். இவன் எப்படி நரி இல்லாம யாரு? And such a prophet, and he who was so great among all the women was delivered, and she was taking or beheaded John the Baptist head and kept in a charger, and what kind of subtlety and this fox it had. இந்த பொல்லாத ஆவி இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கு. So this wicked spirit is found in many. மற்றவங்களை தாக்குகிற ஒரு ஆவி. And attacking others. தங்களுடைய குற்றங்களை சொன்னா ஏத்துக்கிறது அல்ல. If they tell the mistakes of others and they are not able to agree. குறைகளை சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? ஏத்துக்கணும். When you are given or when you tell about the limitation shortcomings, you must accept your shortcomings. யோபு என்ன சொல்றான்? And what the Job says? நான் எதுல தவறுனேனோ எனக்கு அதை சொல்லி கொடுங்கப்பா. And you teach me where I was living or we was mistaking. நான் எதுல தப்பு பண்ணேன்னு எனக்கு சொல்லித்தா. And you must teach me in which way or in what way I have committed mistake. நீங்க எனக்கு சொல்லாமலே என்னைய போட்டு ஒரு வழி பண்ணாதீங்கங்கற. So without instructing me, please don't put me in some other way. யோபு 6:24. 6:24 of Job. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இதான் உத்தமன். And this is upright man. உத்தமன் என்ன சொல்றான்? And what the upright says? உத்தமன் என்ன சொல்றான்? நான் எதுல தவறுனேனோ அது எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் மௌனமா இருந்து கேக்குறேன்னு சொல்றான். And teach me what I have erred, and I will keep silent, I will hear of this.
புருஷன் வந்து மனைவியை குற்றம் சாட்டினா என்னப்பா என்ன தப்புன்னு சொல்றீங்க? ஐயோ இது தப்பு இல்ல, நான் இப்படித்தான் செஞ்சேன், இந்த மனப்பான்மையில செஞ்சேன், சரி விட்டுருங்க, இனிமே அதை செய்யல. If the husband accuses a wife and the wife must ask and why you are and are telling all these things and they must tell that which this attitude I have committed and I must ask pardon to him. அதே போல புருஷன் வந்து மனைவி வந்து புருஷன்ட்ட நீங்க செஞ்சது தப்பு, நீங்க போனது தப்பு, நான் இத நல்லதா எடுத்துக்கலன்னா ரைட் ஓகே, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நான் நெஞ்சிரறேன், விலகிடுறேன். At the time the wife is committing or when they are accusing the husband and he must ask and what is the wrong they are committed and he must tell I will abstain that which is known as evil to me. அதை விட்டுட்டு தம்பி மனைவி நீ வச்சுக்குவ, அதை கேட்டா தப்பு, அதை கேட்டவனுக்கு தலையை எடுத்துடுவ, இதெல்லாம் நரி இல்லாம என்ன? So after hearing all these things and you will have the brother's wife and you will be bigger, John the Baptist said, and he doing all these things and except and what is the character of this fox? சரித்திரத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஏரோதுக்கு 10 மனைவி. So when you see in the history for a particular Herod and he had 10 wives. அதுல ஒரு வைஃப் தான் கிளியோபட்ரா. And one of the wife of Herod is Cleopatra. ஹிஸ்டரியை போய் படிச்சு பாருங்க. So you read in the history. ஒரு ஏரோதுக்கு எத்தனை மனைவி? 10 மனைவி, அதுல ஒருத்தி தான் கிளியோபட்ரா. So for one Herod and there were 10 wives and one of the wife is Cleopatra. அப்போஸ்தலர் 12:1 நீங்க பாத்தீங்கன்னா when you look into Acts chapter 12 verse 1 இந்த ஏரோது அப்போஸ்தலரை கொலை செய்கிறதை ஒரு தொழிலாகவே மாத்த ஆரம்பிச்சான். and so he had the business of killing these apostles. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். எப்படி ஏரோதுனுடைய நரித்தன்மையை பாருங்க. and see the nature of the Herod of the fox. சபையில அநேகரை துன்பப்படுத்த தொடங்கி கடைசில யாக்கோபை கொன்னுட்டான். he started to persecute many in the church, at last he killed James. எங்க போனாலும் யாக்கோபு இல்லாம இயேசு எங்கேயும் போறதே கிடையாது. so wherever Jesus go and without James and he never departs. 12 பேர் கூட இருப்பாங்க. and there will be 12 disciples. அதுல சீஃப் யாரு? சீஃப் பாஸ்டர்ஸ் 3 பேர். and who is the chief? and the chief pastors 3 with him. பேதுரு, யோவான், யாக்கோபு. Peter, John and James. இந்த 3 பேர் இல்லாம அவர் எங்கேயுமே போனது கிடையாது. and without these 3 ones and he will never depart to any place. அவ்வளவு க்ளோஸ் ஆன ஒரு ஆள் தான் யாக்கோபு. and such a close person with James is called James. இயேசு மரிச்ச பிறகு when Jesus died, சபையில பிரச்சனைகள் வந்த பொழுது so when the problems were created in the church, யாக்கோபு தான் டெசிஷன் மேக்கர். and James is the decision maker. அவன் சொன்னானா உபதேசம் அதான் கரெக்ட். so what he says and the doctrine is true and perfect. விருத்தசேதனம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? can we do circumcision or not? விக்கிரகங்களுக்கு படைச்சதை புசிக்கலாமா புசிக்க கூடாதா? can we eat that which was submitted unto idols or not? தானா செத்து போனதை புசிக்கலாமா புசிக்க கூடாதா? can we eat that which was dying of its own இப்படி self? குழப்பம் வந்த பொழுது யாக்கோபு வந்து சொன்னா தானா செத்ததை சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதுக்குள்ள ரத்தம் வெளியே போகல, அதை சாப்பிடாத. so when this things were coming confusion scheme and James said that you that was own desert you should not eat because the blood was not lost of it. மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி அதை சாப்பிடக்கூடாது, ஏன்னா தானா செத்ததை சாப்பிடக்கூடாது, நம்மளும் சாப்பிடக்கூடாது. and the life of the flesh which wasted in the blood and that which was died of its own self and you should not eat or consume. இரண்டாவது சொன்னா விக்கிரகங்களுக்கு படைச்சதை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. and secondly he said and that which was worship our idols and should not eat or you should not consume. இதெல்லாம் யாரு முடிவெடுத்தது? so who took all these decisions? யாக்கோபு. நீ அப்போஸ்தலர் நடபடியில படிச்சு பாருங்க, யாக்கோபு தான் டெசிஷன் மேக்கர். so when you read in the Acts of the Apostles and James is taking such decisions. அப்படிப்பட்ட ஆளை யார் கொன்னுட்டா? ஏரோது காலி பண்ணிட்டானே. and who killed such a person and the Herod killed him. இன்னும் சொல்லப் போனா even see who? இவங்க ரெண்டு பேரும் இடிமுழக்கத்தின் மக்கள். so they both are also the people of the thunderings. சும்மா சத்தியத்தை சொன்னானா சும்மா இடி மாதிரி அடிமா. so when they tell the truth and they will shout like a thunder. நார்மலா பேசினாலே சவுண்டா தான் பேசுவாங்க. so when they normally speak and all the people அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு இயேசு என்ன பேர் வச்சாரு? என்ன பேரு? இடிமுழக்கத்தின் மக்கள் என்று சொல்லும் போவனர்கேஸ் அப்படின்னு பேர் வச்சார். and so the Lord called him and they were the people of the thunderings. தூண்களாக எண்ணப்பட்ட பேதுருவும் யாக்கோபும் யோவானும். so they that are considered as a pillar the Peter, John and James. ஒரு இடிமுழக்கத்தின் மக்களை இல்லாவிட்டால் தூணாக இருந்தவனை காலி பண்ணிட்டான். இவன் நரி இல்லாம யாரு? and they that are found like a thunders or pillars and he destroyed him and who is this more than a fox? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை பின்னால படிச்சீங்கன்னா அடுத்து பேதுருவை கொல்லலாம்னு சொல்லி தான் உள்ளதுக்கு வைக்கிறான். so when you see in Acts chapter 18 you can see and they determined to kill Peter. அப்போஸ்தல உபதேசத்துக்கு விரோதமான எண்ணங்கள் எல்லாமே நரித்தன்மைகள் தான். and that which is contrary to the actions of the apostle doctrines and they were also the character of the fox. அது மாத்திரமல்ல, not only that, இந்த ஏரோது சூப்பரா பிரசங்கம் பண்ணுவாங்க. this Herod and he will so marvelously he'll preach. அடிச்சு தூள் பண்ணிடுவான் பிரசங்கம். and so he is well able to preach and ஏரோதுனுடைய பிரசங்கம் ரொம்ப டாப்பா இருக்கும். so the sermon of the Herod will be very top. ஏரோதுனுடைய பிரசங்கத்தை கேட்கிறதுக்கு ஜனங்கள் கேட்டாங்கன்னா முடிஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்க? இது மனித சத்தம் அல்ல, தேவ சத்தம். and hearing the sermon of the Herod the people may appreciate telling that and this is not the voice of men but it is the voice of God. அப்போஸ்தலர்
12ஆம் அதிகாரம் 21, 22. 12, 21 and 22 of Acts. குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்துக்கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். எப்படி பிரசங்கம் நரி எப்படி பிரசங்கம் பண்ணுது பாருங்க, சூப்பரா ஊளையிடுது. See how the fox is making a shout of a noise. அருமையான பிரசங்கம். And beautiful sermon it was. பிரச்சனை என்ன, நரியை எங்க கண்டுபிடிக்கணும், அதான் இப்ப பிரச்சனை. And what is the problem? And we have to identify. வாசனெல்லாம் சும்மா புட்டு வச்சிட்டாங்க. And so clearly and so beautifully and he pointed to the word of God. அங்கங்க வசனம் எடுத்து அழகழகா பேசுறான். See, he quotes the words from different places. எல்லாம் பேசி முடிச்ச உடனே after end of his preaching, நம்ம ஜனங்கள் எல்லாருமே சும்மா சாதாரணமா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இப்படியே புகழ்ந்து பேசியே பழகிவாங்க. இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, போய்மா இவன் எங்கேயோ போய் விழுந்துருவான். They will not tell the normal nature, normal state of the sermon. They used to appreciate them. It was a so superb sermon and they may appreciate them. So because of that they may fall. ஆனா நரி எங்க கண்டுபிடிக்கிறது? So where we can identify this fox? அப்போஸ்தலர் 12:23. 12:23 of Acts. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். இப்பதான் நரி உள்ள வருது. So now the fox enters. பிரசங்கம் பண்ணும்போது நரிய காணோம். So while he was preaching and there was no பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே இந்த ஜனங்கள்லாம் புகழ்ந்தாங்க பாருங்க, இவன் அவ்வளவுதான். யாருக்கு செலுத்தணும் மகிமை? ஆண்டவரே கிருபை 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 சோத்ரம் சோத்ரம்னு ஓடிட்டே இருக்கணும். இதை விட்டுட்டு அவன் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாதபடியினால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் அங்கேயே புழுத்து செத்து. At the end of the sermon and he had to glorify God and must tell it was the grace of God, but instead and he was appreciating or exalting himself, and so the angel of the Lord smote him and he was eaten of worms and he drank the ghost. எப்பொழுது ஒரு மனுஷன் தேவனை மகிமைப்படுத்தலையோ அப்பொழுது நரி உள்ள வந்துருச்சுனார். When the man glorifies God and the fox enters into him. ரோமர் 1:21. 1:21 of Romans. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இதுதான் அந்த நரி. And this is fox. ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான். And they will not praise God. நைட்ல கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால ஸ்தோத்திரம் பண்ணு. So before praise going to bed and before you sleep and you have to offer praises for 10 minutes. எந்திச்ச உடனே ஸ்தோத்திரம் பண்ணு. So when you wake up in the early morning you must offer praises. டைம் கிடைக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணு. So at midnight you have to offer praises. அவரை ஸ்தோத்திரியாமலும் துதியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து சிந்தையிலே வீணரானார்கள். அது ஒரு நரித்தன்மை. And they glorified him not and they were thankful not and they were vain in their imaginations and they become foolish heart and were darkened, and this is the nature of the fox. பாவத்தில் துணிவு And the presumptuousness of the sin. கலக்கம், Troubleness. கோபம், And anger. தந்திரம், And cunningness. குழந்தைத்தனத்திலேயே இயேசுவை அழிப்பது. And the child manner and destroy பூவும் Jesus. பிஞ்சுமா இருக்கும் பொழுதே சபையை கெடுப்பது. They that are fleven and tender and the corrupting or spoiling the church. பரிசுத்தவான்களை விரோதமா எழும்புவது. So they that are racing against the servants of saints of God. அந்நியனுடைய மனைவியை அந்நியனுடைய புருஷனை எடுத்துக்கொள்வது. And taking the stranger's wife and stranger's husband. கர்த்தருக்கு மகிமை செலுத்தாதது. Glorifying the Lord not. இவைகளெல்லாம் யாருடைய தன்மை? ஏரோதின் தன்மை. And whose nature it was a nature of Herod. இதெல்லாம் மனசுல வச்சிட்டு தான் ஒருத்தன் வந்து சொன்னா, ஐயோ உங்களை கொன்றுவாங்க, நீங்க இந்த இடத்தை விட்டு போயிருங்கன்னு இயேசுட்ட வந்து சொன்னான். And keeping all these in mind, and one came to Jesus and said, don't stay here and they may kill you. அதுதான் அங்க நடந்துச்சு. So that's what happened there. வேண்டாம், நீங்க இங்க இருக்காதீங்க. And please don't stay anymore here. நாம் இவ்விடத்தை விட்டு போய்விடுவோம். So let us depart from this place. நீர் இவ்விடத்தை விட்டு போய்டும். So depart from this place. உங்களை கொலை பண்ணிடுவான். And they may kill you. இதே ஆவி யார்ட்ட வருது? இயேசுட்ட வந்து மோதுறதுக்கு வருது. And the spirit is coming to Jesus. அப்பதான் இயேசு சொன்னார், இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நான் நடமாடுவேன். And so Jesus said unto him, and today and tomorrow and the third day I will move around this place. போய் அந்த நரிக்கு போய் சொல்லு. You go ye and tell to that fox. இப்போ இந்த நரியை நம்ம பிடிக்கணும். Now we have to catch this fox. இத இப்ப அடுத்த சப்ஜெக்ட், நம்ம மெயின் சப்ஜெக்ட்க்கு வரோம். Now we are coming to the திராட்சை main தோட்டத்தை subject. கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுநரிகளையும் படியுங்கள்னு சொல்லல, என்ன சொல்லிருக்கு? இவ்வளவு நேரம் படிச்சிருக்கோம், இப்ப பிடிக்கணும். Now it is not said that you have to study the fox and little fox that corrupt the vine vineyard, and we have to take us. நரியை சாதாரணமா பிடிக்க முடியாதுங்க. So normally we cannot catch this fox. அதுக்கு ஒரு அபிஷேகம் தேவை. And you must have an anointing. இந்த நரியினுடைய இன்னொரு பகுதி என்ன? And what is the other part of this fox? எருசலேம் பாலாய் கடந்தா அதுக்கு மேல வந்துருவான். So when the Jerusalem was repaired and it will come and will set on it. சீயோன் பாலாய் கடந்தா அங்க வந்துருவான். So when the Zion was corrupted it will come to the place. எப்படி இந்த நரியுடைய ஆவி எப்படி? And see the spirit எங்க of நம்ம this fox. டவுன் ஆகறோமோ அங்க வந்துருவான். And where the desolation and where we are getting down and it comes to the place. புலம்பல் 5:18. 5:18 of Lamentation. பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேல் நரிகள் ஓடித் திரிகிறது. எப்படி எங்க ஓடுது?
எங்க ஓடுது? ரோட்ல ஓடுது, காட்டுல ஓடுதுன்னு சொல்லல. பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேலே நரிகள் ஓடி திரிகிறது. And the mountain of Zion which is desolate, the foxes walk upon it. நெகேமியா 4 அதிகாரம் 3 வசனத்தை பார்க்கும்போது, When we look into 4:3 of Nehemiah, அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றார். எருசலேமினுடைய கல் மதில்கள் நரி ஓடுனா நெஞ்சிருமா? இடிஞ்சிருன்னு சொல்றான். So it is said that when the fox go upon and they break down at the stone wall of உன்னுடைய Jerusalem. ஜீவியத்தை ஒரு நரி ஓடுனா உடையற மாதிரி கட்டக்கூடாது. So when you are building up your life, when the fox run over, and you should not build in such a manner, it will break down. ஊழியம் பாழாய் போனால் இந்த நரிகள் எல்லாம் உள்ள வந்து சுத்தமா ஒண்ணுலமாக்கிடும். When the ministry go desolate and the fox may enter inside and may corrupt completely. ஊழியர்கள் ஊழியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. Ministry and ministers are so essential, it is important. எருசலேமை கட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்கா கட்டு, நரி வரும். When you build up Jerusalem and you have to build so strong and the foxes may enter. உன் ஆவிக்குரிய ஜீவியம் இடிஞ்சு விழுந்திர கூடாது. And your spiritual life should not be broken down. எசேக்கியேல் 13 அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கும்போது, When we look into Ezekiel chapter 13 verse 4, இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இது பொய் தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லி இருக்கிறார். and this is said about the false prophets. தரிசனம் பார்க்கிறவர்களை பற்றி சொல்லி It இருக்கிறார். is said about thee that she visions. அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் பொய் தீர்க்கதரிசி. All the prophets were false prophets. தீர்க்கதரிசனம் சொல்றவங்க ரிசீவ் பண்ணிட்டு பேசணும். And thee that are uttering prophecy, you must receive the words and you must utter the prophecy. நான் அதனால தான் எல்லா இடத்துலயும் சொல்றேன், ஆனா கேட்கிறவர்கள் கேட்கிறார்கள். So I used to tell in every places, and thee that hear, they are hearkening. முதல்ல தீர்க்கதரிசனம் உனக்கு வரும். And the first the prophecy comes to you. அது உனக்கா சபைக்கான்னு நீ வந்து உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். And check and analyze whether it is to you or to the church. உனக்குன்னா நீ அமைதியா உட்கார்ந்து உன்னையே சரிப்படுத்திக்கணும். If it is to you, you have to sit quiet and you have to analyze yourself. அது சபைக்குன்னா நீ அந்நிய பாஷை பேசி அதுக்கு பிறகு தெளிவா சொல்லணும். If it is to the church and you have to speak in unknown tongues and must interpret the prophecy. ஒரு சிலர் நினைச்சுவாங்க அந்நிய பாஷையோட சேர்ந்து இதே தமிழ் பாஷையும் பேசி ஒருத்தனுக்கும் கேட்காது, பக்தியும் உண்டாகாது. And some they speak both in the unknown tongues and Tamil language, and no one will be edified hearing the prophecy. வார்த்தைகளை பாதியை விழுங்கிடுவாங்க. And they will swallow some words. தெளிவா சொல்லணும். Tell very clearly. கர்த்தருடைய வார்த்தை யாருக்குன்னு அனுப்பப்படுறதோ அது அந்த ஆள் எங்கேயோ உட்கார்ந்திருப்பான், கரெக்டா அவனுக்குள்ள போய் விழணும். The word of God is sent to a particular person, it must reach directly to him. ஆனா இங்கே சொல்லப்பட்டதான தீர்க்கதரிசிகள் அவங்க மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கான். The prophets which is mentioned here and what is comes to their mind, and they utter the prophecy in the false way. ஒண்ணுமே தரிசிக்காம ஆனா தரிசிச்சோன்னு சொல்றது. So without seeing anything, and they tell and we have seen it. நான் அடிக்கடி சொல்லுவேன், I used to say often. முந்திலாம் தாம்பரம் இரும்புலியூர் பவனி பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே காலனி வழியா போகும். And before that Irumuli procession, it will goes towards the railway colony. இப்போ கூட அந்த ரயில்வே கிரவுண்ட்ல போய் இப்படி பாதியில வெளியே வந்துருது. முந்தி அப்படி சுத்தி அது அந்த அடுத்த சந்துக்குள்ள வெளியே வரும். So even today, and we are just touching the railway colony, but before the time, and we used to go around this railway colony and will come out. அங்க ஒரு போர்டு பார்த்தேன். So I saw a board in that place. இயேசுவின் நாமத்தில் இங்கே குறி சொல்லப்படும். In the name of Jesus, and here and the divination will take place. யார் நாமத்துல சொல்றான்? In whose name? இயேசுவின் நாமத்தில் குறி சொல்லப்படும். So in the name of Jesus and the divination will be told. இப்படி எல்லாம் கடைசி காலத்துல வந்திருக்கான். அவன் சொல்றதெல்லாம் இயேசுதான், பைபிள் தான் இப்படியும் சொல்லுவான், உனக்கு எதையாவது சொல்லி விட்டுருவான். And this is what is happening in the last times and last days, and they may come and confuse you in different aspects. இப்ப ஒரு வீட்டுல போய் ஜெபிக்க போறாங்க, இவன் என்ன சொல்லுவான், உங்க அண்ணன் ஏதாவது பிரச்சனை இருக்கும்னா, ஆமா எங்க அண்ணன் எனக்கு பயங்கர டென்ஷன், அவன் தான் பண்ணிட்டாமா, அதோட அவன் மேல இருக்கிற பகை 100 மடங்கு ஆயிடும். So when they were going and visiting a particular house, and they may tell, do you have any problem with your brother? He may say that yes, it was brother, and the anger that they have may come into 100-fold. உன் மனைவி வீட்ல இருந்தா பண்ணிட்டாங்கம்மா. So they stayed in your wife and they was doing this. இல்ல புருஷன் வீட்ல இருந்தா பண்ணாங்கம்மா. So they have done from their husband's house. அப்படி இருந்தா நீ அதை ஜெயிச்சு காட்டி அவனை விடுதலை ஆக்கி விடணும். If so, you must have overcome that and you must deliver them. அவனுக்கு ஒரு கதையை சொல்லி அவனுக்கு நீ இருந்த தூக்கத்தையும் கெடுத்து விட்டு அனுப்பிட கூடாது. And building up the stories, and you should not spoil their sleeping, and you should not corrupt, and you should not trouble them. சங்கீதம் 63:10 பாக்கும்போது, When we look into Psalm 63 verse 10, நரிகள் இரையாக்கும் சக்திகள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். இந்த நரி வந்து ஒருத்தனை பட்சிக்கிற ஒரு வல்லமை. So this fox is having the power to devour anyone. சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். Let us come to the subject. இங்கே சொல்லிருக்கு நரியை பிடியுங்கள். So here it is said that and you must catch this fox. இந்த பிடியுங்கள்னு சொல்லிருக்க, யார் பிடிச்சது? And take this fox, and who have taken it? சொல்லுங்க சொல்லுங்க. நம்முடைய திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரி, குழி நரி எல்லாம் போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிருக்க. பைபிள்ல புதிய ஏற்பாட்டு நரியை நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டேன். இப்ப நரிய பிடியுங்கள்னு சொல்லிருக்கு, யாரு பிடிச்சது?
பயப்படாம சொல்லுங்க, பைபிள்ல இருக்கிறதா நான் கேக்குறேன். சிம்சோன் Samson, எத்தனை நரிய பிடிச்சான் தெரியுமா? and how many foxes he captured? 300 நரிய பிடிச்சான். அப்ப 300 ஸ்வாபம் அவங்க போராட்டத்துல இருக்குன்னு அர்த்தம். So he caught 300 foxes, it means, and he had 300 diverse characters. இப்போ உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எத்தனை நரி இருக்குன்னு இப்ப பார்க்கணும், அத்தனையும் பிடிக்கணும். அவன் பிடிச்சது 1-2 நரி இல்ல, எத்தனை நரி? 300 நரிய பிடிச்சான். ஒரு நரிய பிடிக்கிறதே பயங்கர கஷ்டங்க, மண்ணல்லி போட்டு ஓடி போயிரும். In you and me, and he caught 300 foxes, and you have to check whether it is possible, because he may throw the earth upon us and he may foxes. இந்த நரியினுடைய கேரக்டர் என்னன்னா, ஒரு மனுஷனை தாக்க வருதுன்னா முதல்ல என்ன செய்யும்? அவன் மேல மண்ணல்லி போட்டுரும், கண்ணெல்லாம் அள்ளி தூக்கி போட்டுதான் அவனை தடுமாற வச்சுட்டு தான் தாக்கும். So what is the act or the subtleness of this fox is that, and it may throw the dust or the earth upon the person's eyes, then after it attacks them. ஆனா இவன் போய் பிடிச்சது எத்தனை? So how many foxes he have நீ caught? மண்ணல்லி போடு கல்லல்லி போடு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு 300 நரிய பிடிச்சி கொல்லல, அவளத்தையும் இழுத்து கொண்டு வந்துட்டான் வீட்டுக்கு. And he was not throwing any stones or whatever it may attacks, and he was taking hold of the 300 foxes unto the house. அவளத்தையும் பிடிச்சி He caught everything, எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா கட்டினாங்க. and he tied 2 by 2. 150 பேர், It was 150 packs. 150 ஜோடியை கட்டி நிப்பாட்டிட்டான். So he caught hold of this 150 pairs. அவளும் ஊழ எடுது, நீ ஊழ எடுன்னு உட்கார வச்சு அவளத்தையும் So everything was howling and was sitting in the house. ரெண்டு நரியோட வாழை கட்டுறது. So he was tying the tails of 2 foxes. எல்லாத்தையும் தீப்பந்த வச்சு கட்டினான். And he was making the fire branch and was tying around. எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு ஓட விடக்கூடாது. And now it should not go on its own way. 150க்கு எதை போட்டான்? ரெண்டு ரெண்டா கட்டினா. இந்த ரெண்டு ரெண்டா கட்டின உடனே 300 150 ஆயிடுச்சு. 150ல ரெண்டு ரெண்டா வாழை பிடிச்சு கட்டி பந்தம் கட்டிட்டு 150 கயிறையும் கையில வச்சுக்கிட்டான். And he made the lamp or torch மாதிரி ரதம் மாதிரி ரெடி பண்ணிட்டான். So he was tying around 2 by 2 the name tails. Then after 150 it was cut together. அவளத்தை ரெடி பண்ணி எல்லா பந்தத்திலையும் தீ கொளுத்திட்டான். So he made ready everything and he made the fire out of the torches. விட்டாம் பாருங்க, பெலிஸ்தருடைய வெள்ளாமை ஒலிவத்தோப்பு வந்தது போனது மொத்தத்திலையும் 300 நரியும் அத்துட்டு போக விடாம மொத்தத்தையும் தீ வச்சு கொளுத்தி விட்டான். நரி போட்டு தீ எரிஞ்சு போயிடுச்சு. So he fired every foxes at last, and what happens, and everything was burned into ashes and it was completely destroyed. நியாயாதிபதிகள் 15:4. நான் இவ்வளவு நேரம் கதை சொல்றேன், நான் இவ்வளவு நேரம் கதை சொல்லல, நியாயாதிபதிகள் 15:4 உள்ள கதை தான் சொல்றேன். And what it was mentioned in book of Judges chapter 15 verse 4, I was telling the story. புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடே வாள் சேர்த்து 2 வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொடுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். சும்மா இல்ல, தீ வச்சு கொளுத்தி விட்டா அது பாட்டுக்கு எங்க ஓடிடும்? காட்டுக்கு ஓடி போயிருங்க. So when it was fired, it may run into the forest. இவன் கரெக்டா பெலிஸ்தருடைய வெள்ளாமைக்கு விட்டான், அடுத்து எங்க விட்டான்? ஒலிவத்தோப்புக்கு விட்டான், அடுத்து கதிர்கட்டுகளுக்கு விட்டான். அப்படியே ஃபுல்லா டிரைவ் பண்ணி கரெக்டா கொண்டு போய் எல்லாத்தையும் சுட்டெரிச்சிட்டு விட்டான். He led them to go into the standing corn of the Philistines and the shocks and the vineyards and olives of the things, and it made him to enter the forest and burn it completely. இன்னைக்கு இந்த மாலை வேளையில அந்த வல்லமை எல்லாம் பிடிக்கணும். நீ பிடிக்கணும்னாலே உனக்கு ஒரு அபிஷேகம் வேணும். Today if you want to catch hold of the tails, and you must have an anointing. அபிஷேகம் உள்ளவனால அது மட்டும்தான் எதை பிடிக்க முடியும்? மனவாட்டிட்ட மட்டும்தான் ஆண்டவர் சொல்றாரு அந்த நரிய பிடின்னு சொல்றாரு. The anointed ones, and they can catch hold of these foxes. The Lord is telling only to the bride to take the அபிஷேகம் உள்ளவன் foxes. மட்டும்தான் 300 நரிய பிடிக்க முடியும். And he that is anointed, and he can catch hold of this 300 foxes. மனவாட்டிக்கு மட்டும்தான் இந்த கட்டளை கொடுக்கப்படுகிற, வேற யாருக்கும் இல்ல. மனவாட்டிக்கு மட்டும்தான் நீ நரிய பிடின்னு சொல்ற. Only for this bride this commandment is given, and the Lord is looking at the bride telling this to take catch hold of this இந்த foxes. தூது வருகைக்கு போகக்கூடிய ஜனங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது. And this message is given only to the people that are to be caught up in his coming. அபிஷேகத்துல உனக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் இந்த சபைக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள கடக்கிறதான இந்த கோபம் கலக்கம், இந்த நரி அடுத்தவன் மனைவி எடுக்கிறது, இப்படி தப்பு தப்பான காரியங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாதது, இந்த ஆவிகள் எல்லாம் நீ பிடிச்சு தீ வச்சு கொளுத்தணும். So that all evil natures in you, anger, fierceness or troubleness or confusions and all these things, and you have to take hold of it, and you must fire it and you must burn it. இத நீ அழிச்சிட்டீனா உன்னுடைய தோட்டம் எப்படி இருக்கும்? இப்ப பூவும் பிஞ்சுமா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் எப்படி மாறும்? கனிதரும் திராட்சை தோட்டமாய் மாறும். So when you destroy this, and how your garden become, and it is now with a tenderness and cleverness, but at last what happens, and it become a good for நீ you. இப்ப மௌனமா இருந்தீனா அது தோட்டத்தையே காலி பண்ணிட்டு போய்டுவான் அந்த ஆவி. So when you keep silent now, at last it completely destroy the whole forest. அவன் எழும்பிட்டான், He rose up, அவன் டென்ஷன் ஆயிட்டான்.
And he was intention. நேரா காட்டுக்கு போனா நிறைய விரட்டி மொத்தத்தையும் பிடிச்சான். And straightly he went into the jungle and he catch hold of all the foxes. நீங்க வீட்டுக்கு போன பிறகு So after going to house. உங்க வீட்ல இருக்கிற நரி எல்லாம் 10 மணி ஜெபத்துல நீங்க நைட் பிடிக்க போறீங்க. So you are going to catch hold of all the foxes during the night 10 o'clock prayers. அப்படின உடனே மனைவிட்ட போயிட்டு பாத்தியா நீங்க நரின்னு சொன்னாரு இனிமே உனக்கு தான் நரி மாதிரி இருக்காதுன்னு நீ சொல்ல கூடாது. So looking unto the wife and you should not see the pastor said about நீங்க foxes. உட்கார்ந்து இந்த நரி எங்க இருக்கு நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். You have to sit and analyze whether the fox is found in you or not. பாவத்தின் துணிவு, Passionless of the sin, கோபம், anger கலங்குதல், and troubling, தந்திரம், craftiness, குழந்தைத்தனத்திலேயே இயேசுவின் தெய்வீகத்தை அழிப்பது, in the child nature destroying Jesus, மற்றவனுடைய மனைவியை எடுப்பது, and taking others' wife, மகிமை கர்த்தருக்கு செலுத்தாதது, glorifying God not. இப்படிப்பட்ட சுபாவங்களை நீங்கள் அழிக்க வேண்டும். So you have to destroy all these natures. பரிசுத்தவான்களுக்கு உபதேசத்துக்கு விரோதமான எண்ணங்கள் எல்லாம் நீங்க அழிக்கணும். And you have to destroy the thoughts that is contrary to the saints of God and to the wills. பிடியுங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தையை கரெக்டா ஃபாலோ பண்ண ஒரே ஆள் யாரு? சிம்சோன். So only one who have followed the word and take up or catch hold is Samson. நான் யோசிப்பேன். I used to think. சிம்சோன் தான் மாட்டிக்கிட்டானே, தப்பு பண்ணிட்டானே, திருப்பி எப்படி இவனை வந்து சேர்ந்துட்டான்? And Samson committed mistakes and he was caught and how he came to the place. பைபிளை படிச்சு பாருங்க, விசுவாச வீரர் பட்டியல்ல சாலமோன் கிடையாதுங்க. When you read in the Bible you can see and the word's title and there was no Solomon. பட் யார் வந்துட்டா? But who came to the place? எபிரேயர் 11ல நீங்க பாருங்க, சிம்சோன் வந்துட்டாங்க. When you see in book of Hebrews chapter 11. அவன் தான் மாட்டிக்கிட்டு கேவலப்பட்டு அடிபட்டு குருடா போய் குரங்காக்கிட்டானே, திருப்பி எப்படி வந்தான்? அதுக்கு தான் காரணம் அவன் பிரதிஷ்டை மறுபடியும் முளைச்சிருச்சு. He was entangled and he was put in shame and he was blind and he became a things and but at last what happens and his consecration started to grow. எபிரேயர் 11:32. 11:32 of Hebrews. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா. வந்துட்டானா? யார் வந்துட்டானா? வந்துட்டானே, உருண்டு பிறண்டு எந்திரிச்சு வெளியே வந்துட்டானே. So at last he came in this. சவுல தள்ளிட்டாரு, தாவீது வந்துட்டானே, தப்பி தடுமாறி உள்ள வந்துட்டான் பாத்தீங்களா? And Saul was rejected somehow the David was rescued and he came to the title. அதுக்கு காரணம் சிம்சோன் வந்ததுக்கு காரணம் இந்த நரியை பிடிச்சு அழிச்சதுக்கு தான். The reason for Samson to came to the place is because he எல்லாரும் கண்களை மூடுவோம். fox and destroyed. இந்த நரிக்கு போய் சொல்லுங்கள்னு சொன்னாரு. And he said go and tell to that fox. நீ நடமாடு, You go and walk. நீ ஜெயமெடு, And you must conquer. நீ இன்னைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் அப்படின்னா 3 நாள் அல்ல. Today, tomorrow or third day, it does mean 3 days. இயேசுவின் வருகை வரைக்கும் நீ இந்த வேலையை செய்யணும். Till the coming of Jesus, you have to do this work. ஆவி ஆத்துமா சரீரத்துல இருக்கிற நரியை பிடிங்க. You have to take the spirit which is found this spirit. வால்ல தீய வச்சு கொளுத்துங்க. And you have to fire the plates of the foxes. கர்த்தர் இந்த வல்லமையை அழிக்க நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். And the Lord is commanding us to destroy all these powers. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆண்டவர் சொன்னார் அந்த நரிக்கு போய் சொல்லு. The Lord says and go ye and tell to the fox. நமக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் பல நரிகள் புகுந்திருக்கு. And this fox entered into us and to the church. ஜெப ஜீவியத்தை நஷ்டப்படுத்துகிறது. To count loss in our prayer life. ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை நிறுத்தாத. To do not should not cease praising God. கர்த்தரை மகிமைப்படுத்துறதை நிறுத்தாத. You should not stop glorifying God. தவறான உறவுகளை தொடராதே. And you should not continue a wrong relationship. ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடுவோம். 2 minutes, let us all close our eyes. ஆமென். முழங்கால் முடிந்தால் போடுங்க. And if possible, bend your knees. நரி உங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. Check whether fox is found in you. ஆமென். யாருக்குள்ள இருந்தாலும் அதை பிடிங்க. So it may be in any person, you have to catch hold. அபிஷேகத்தினால தீயை கொளுத்துங்க. By anointing, you must fire it. ஆமென். சத்துருவின் வெள்ளாண்மைகள் அழிக்கப்படட்டும். And all the violence of the nature of the Satan must be destroyed. சத்துருடைய செயல்கள் கொளுத்தப்படட்டும். And all the actions of the enemies must be broken down. நீ தைரியமாயிரு. Be bold. அந்த நரி ஒண்ணும் செய்ய முடியாது. That fox cannot do any harm to you. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். You are anointed one. நீ அந்த வல்லமையை பிடித்து அழிக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். And you are called to catch hold of the powers and to destroy it. ஆமென். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? How many are able to surrender? நரியின் வல்லமைகளை அழிப்போம். And will destroy the powers of the fox. சபையை நாம் பூவும் பிஞ்சுமா இருக்கிற சபையை பாதுகாப்போம். And the church which is flower and tender I will destroy and will preserve it. நரியை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். And receive the power to overcome the fox. ஆமென். சோதனையாலே சோரும்போதுள்ளம் சார்ந்திடுவேன் உந்தன் சாட்சிகளில். சோரும்போதுள்ளம் சாட்சிகளில் சாத்தானை ஜெயிக்க சத்தியத்தோட சத்தியம் அளிப்பீரே. சாத்தானை ஜெயிக்க சத்தியம் அளிப்பீரே.
ஆமென். ஒரு பழைய ஏற்பாட்டு மனிதனால 300 நரியை பிடித்து அழிக்க முடியுமானால் If the old person man unable to destroy the 300 foxes. நாமும் நமக்குள்ளே போராடுகிற எத்தனை விதமான சக்தியும் நாம் அழிக்க And முடியும். you are able to destroy any kind of powers that is working in us. உலகத்தில் இருக்கிறவனில் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். And he that is in us is greater than he that is in the world. எல்லா வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது. The anointing is upon you to overcome all the powers working against you. எதிர்த்து நில். And resist all the powers. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையை கெடுக்கிற நரித்தன்மைகளை அழிக்கும்படியாக தேவனுடைய ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனத்தின்படி ஜீவியத்தை அமைத்துக் கொண்டு எல்லா சத்துருக்களையும் அழித்து அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையின் சமூகத்துக்கு அன்னையோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் இந்த முதல் நாள் மாலை வேளையிலே எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடுகிறோம். உம்மை பாடவும் உம்மை துதிக்கவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் தேவ சமூகத்திலிருந்து ஆவியினால் அபிஷேகத்தினால் வல்லமையினால் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் ஒரு புதிய கிருபை புதிய பலனை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே எங்களுடைய கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசின நல்ல ஜீவ வார்த்தையில் கண்ணீரோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர் உன்னத பாட்டில் சொன்னது போல கர்த்தாவே கர்த்தாவே தேவனுடைய தோட்டத்தில் போவும் பின் திராட்சை தோட்டம் போவும் பிஞ்சுமா இருக்கிறது, அதை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடியுங்கள் நமக்கு பிடியுங்கள் என்று சொன்னிருக்கிறே கர்த்தாவே. அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களை சபையாய் தோட்டமாய் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே இந்த தோட்டத்தில் கிரீசிறதான நரியின் தந்திரங்கள் குழி நரியின் கர்த்தாவே சிறு நரிகளோட ஆவிகள் எல்லாம் கர்த்த நாங்கள் இந்த நாட்கள் அழித்து நிர்மூலமாகத்தக்கதாக உம்முடைய சபையை கெடுக்கிற பொல்லாத வல்லமைகளின் நரி தந்திரங்களை நாங்கள் அழித்துப்படத்தக்கதாக இந்த நாட்களில் ஆவியானவர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் விசேஷத்தை கிருபை ஞானமும் அபிஷேகம் தந்து எங்களை வழிநடத்தும்படியாக வேண்டிட்டு வரங்க கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏரோது ஒரு நரியா இருந்தான் ஆண்டவரே, அவனுடைய தேவனுடைய சபையை கெடுத்து கொண்டிருந்தான் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த நரி ஆண்டவரே இயேசுவுக்கு விரோதமாய் சுவிசேஷத்துக்கு விரோதமாய் கிரீசிதான் அந்த நரி. அவனுடைய சுவாபங்கள் அவனுடைய தந்திரங்கள் அவனுடைய பாவ கிரிகள் அவனுடைய அந்தகாரத்தின் கிரிகள் எங்கள் ஒருவருக்குள்ளேயும் வராதபடி நீர் எங்களை காக்கும்படியாக வேண்டிக்கிறோம். ஆண்டவரே அவன் உண்மை கொலை பாலகனாகி இயேசுவை கொலை செய்ய வகை தேடினான் ஆண்டவரே கர்த்தாவே. அவன் ஸ்தேவானை கொண்டான் ஆண்டவரே, அவன் யாக்கோப்பை கொண்டான் ஆண்டவரே, சபையை துன்பப்படுத்தினான் ஆண்டவரே. அந்த ஏரோதண்ட ஆவி எங்கள் ஒருவருக்குள்ளேயும் வர வேண்டாம் ஆண்டவரே. தன்னுடைய சகோதரண்ட மனைவி அவன் வைத்திருந்தான், அவனுக்குள்ள இந்த விபசாரத்தின் ஆவி எங்களுடைய சபைக்குள்ள ஒருவருக்குள்ளேயும் வராதபடி எங்களை பாதுகாக்கும்படியாக கர்த்தாவே ஏரோதுண்ட பொல்லாத தந்திரம் அவனுடைய சதிவினைகள் கொலை பாதகத்தின் ஆவி எங்கள் ஒருவருக்குள்ளேயும் கர்த்தா வராதபடி கர்த்தர் எங்களுடைய சபையை பாதுகாக்கும்படியாக வேண்டிக்கல வரங்கத்தாவே. ஆவியானவரே இந்த ஸ்தோத்திரம். அவன் தேவ சமூகத்திலிருந்து அவன் கத்தாவே அவன் பிரசங்கம் பண்ணின போது கத்தாவே அவன் சத்தம் தேவ சத்தம் வந்து ஆர்ப்பரித்தார்கள். அவனை தேவனை மகிமைப்படுத்தாதபடி நான் புழுப்படுத்தி செத்தான் ஆண்டவரே. அந்த நிலவரம் எங்களுக்கு ஒருவரும் வராதபடி கத்தாவே நாங்கள் எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்களா தேவனை மகிமைப்படுத்துறவர்களா ஆண்டவரே தேவனுக்கு நன்றி செலுத்துறவர்களா காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு ஸ்தோத்திரம். துதியாமலும் ஸ்தோத்திரியாமல் இருந்த பொழுது அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று பார்க்கிறோம். அந்த இருள் எங்களுக்குள்ள ஒருவருக்குள்ளும் வராதபடி எப்பொழுதும் செபிக்கிறவர்களாய் துதிக்கிறவர்களாய் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. பாழாய் கிடக்கிறதான சீவன் மேல நரிகள் ஓடித்திருந்து எங்களுடைய ஜீவியம் எங்களுடைய சபை பாழாய் போய்விடாதபடி எங்களுடைய எரிசலையும் பாழாய் போய்விடாதபடி நாங்கள் எப்பொழுதும் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் விழிப்புள்ளவர்களா ஜாக்கிரதை அந்த பொல்லாத ஆவியை ஜெயிக்க இந்த நாட்கள் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரை கிருபையுள்ள பாத்திரங்களா மாற்றும்படியா வேண்டிக்கல வரங்கத்தாவே. அந்த கத்தாம் சிம்சோன் கூட பெலிஸ்தருடைய ஆண்டவரை வெள்ளம் கத்த அவர்கள் கத்தா இஸ்ரவேல் ஜனத்தோட வெள்ளாண்மையை பெலிஸ்தர் அழித்த பொழுது கத்தாவே அவன் கத்தாவை ஆண்டவரை 300 நரிகளை பிடித்து கத்தாவே ஆண்டவரை அவன் கத்தாவை பெலிஸ்தருடைய வெள்ளாமையிலாம் அழித்து எல்லாவற்றையும் கொளித்து போட்டது போல இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரை சர்வ வல்லவருடைய அக்கினி பரலோகத்திலிருந்து அக்கினி எங்கட மத்தியில் இறங்கி எங்களுக்கு விரோதமாய் கிரீசிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் கத்தர் சுட்டரிக்க முடியாது. பொல்லாத
வல்லமையில எல்லாம் சாம்பலாக்கும்படியாக அழித்து போடும்படியாக இந்த பெலிஸ்தரின் ஆவிகளை எல்லாம் தேவன் அழித்து போடும்படியாக வேண்டிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நாங்கள் கர்த்தாவே அந்த ஆவிகளை அறிந்து அந்த நரித்தந்திரங்களை நாங்கள் விலகி ஜீவிக்க ஆண்டவரே அவர்களை நாங்கள் விட்டு விலகி ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பாக பயத்தோடு நற்கத்தோடும் ஜீவித்து எப்பொழுதும் துதிக்கிறா மகிமைப்படுத்துறா. ஏறோது நாவி எங்கள் ஒருவருக்குள்ள இன்கிரீஸ் யாதோடு எங்களை பரிசுத்தமாய் பாதுகாக்க முடியாம கிருபையின் கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய சபை பூமி மிஞ்சுமா இருக்கு. ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்த கனி கொடுக்கிறதான சபைக்கு சீக்கிரமாய் வெளிப்பட போறீர். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றி எங்களை கர்த்தாவுடைய நித்திய ராஜ்யத்துக்கு எங்களுடைய ஜனத்தை ஆயத்தமாக்கும்படியாக வேண்டிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே கேட்டதான அந்த வார்த்தையோடு ஜீவித்து நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்தும். தேவனுடைய திவ்ய சுவாபத்துக்கு எங்களை பங்காளிகளாய் மாற்றும். எங்களுடைய ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென்.